ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरपो रसिका भुवि भावुका नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया। भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणम् परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपाय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। भक्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे हरे। ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் இரண்டாவது அத்தியாயம் ஸ்லோகம் 1. தெய்வீகமும் தெய்வீக தொண்டும். व्यास उवाच इति सम्प्रश्न संहरुस्तो विप्राणां रौमहर्षणे प्रतिपूज्य वचस्तेजां प्रवक्तुम् उपचक्रमे. மொழிபெயர்ப்பு. ரோமஹர்ஷரின் புதல்வரான உக்ரஸ்ரவர் சூத கோஸ்வாமி பிராமணர்களின் பக்குவமான கேள்விகளினால் முற்றிலும் திருப்தியடைந்த அவர்களுக்கு நன்றி கூற பதிலளிக்க முற்பட்டார். நைமிஷாரண்ய முனிவர்கள் சூத கோஸ்வாமியிடம் 6 கேள்விகளை கேட்டனர். எனவே அவற்றிற்கு ஒவ்வொன்றாக அவர் பதிலளிக்கிறார். பதம் 2. சூத உவாச்ச யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் வைபாயனோ விரக காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபி நேதோஸ் தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல சூத கோஸ்வாமி கூறினார், எல்லோருடைய இதயத்திற்குள்ளும் புகக்கூடியவரான அந்த மாமுனிவரிடம், சுகதேவ கோஸ்வாமி, எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். உயர்ந்த வகுப்பினரால் அனுஷ்டிக்கப்படுவதான பூணூல் அணியும் சீர்திருத்த சடங்கை மேற்கொள்ளாமல் துறவு வாழ்வை சந்நியாசம் ஏற்பதற்காக வீட்டை விட்டு அவர் வெளியேறிய போது அவரது தந்தையான வியாசதேவர் அவருடைய பிரிவுக்கு அஞ்சி மகனே என்று கதறினார். உண்மையில் அதே போன்ற பிரிவுணர்ச்சிகளில் லயித்து போன மரங்கள் மட்டுமே துயரத்தில் ஆழ்ந்த தந்தைக்கு மறுமொழியாக எதிரொலித்தன. பொருளுரை. வர்ணாசிரம அமைப்பு அதை பின்பற்றுபவர்களுக்கு
பல ஒழுக்க விதிகளை நியமித்துள்ளது. எனவே வேதங்களை கற்க விரும்பும் ஒரு மாணவன் உண்மையான ஆன்மீக குருவை அணுகி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டிய அத்தகைய விதிகள் கட்டளையிடுகின்றன. ஆச்சாரியர் அல்லது உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து வேதங்களை கற்க தகுதியுடையவர் என்பதற்கு அறிகுறியாக இப்பூநூல் உள்ளது. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி பிறப்பிலிருந்தே ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்ததால் இத்தகைய புனிதப்படுத்தும் சடங்குகளை அவர் மேற்கொள்ளவில்லை. பொதுவாக ஒரு மனிதன் சாதாரண ஒரு ஜீவனாக பிறக்கிறான். மேலும் இந்த புனிதப்படுத்தும் முறையினால் அவன் இரண்டாவது முறையாக பிறவி எடுக்கிறான். ஆன்மதாகம் ஏற்படுவதைக் கண்டு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழியை அவன் நாடும் போது வேத உபதேசங்களை பெறுவதற்காக ஒரு ஆன்மீக குருவை அவன் தேடிச் செல்கிறான். ஆன்மீக குரு உண்மையான விசாரணைகள் செய்பவரை மட்டுமே தமது சீடராக ஏற்று அவருக்கு பூநூல் அளிக்கிறார். இவ்வாறாக ஒருவர் ஒரு த்விஜ அல்லது இரண்டாவது முறையாக பிறந்தவர் ஆகின்றார். த்விஜ என்றும் தகுதியை பெற்ற பின் ஒருவரால் வேதங்களை கற்க இயலும். வேதங்களை நன்றாக கற்று உணர்ந்த பின் ஒருவன் விப்ரன் ஆகிறார். விப்ரன் அல்லது தகுதி பெற்ற பிரம்மத்தை உணர்ந்து ஆன்மீக வாழ்வில் மேலும் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து இறுதியில் வைஷ்ணவரின் நிலைக்கு உயர்கிறார். வைஷ்ணவரின் நிலையானது பிராமணருக்குரிய மிக மிக உயர்ந்த நிலையாகும். வைஷ்ணவர் என்பவர் ஆன்மீக தன்னுணர்வு பெற்ற கற்றறிந்த ஒரு பிராமணர் என்பதால் முன்னேற்றம் அடைந்து வரும் ஒரு பிராமணர் ஒரு வைஷ்ணவர் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்ப நம்ம இரண்டாவது அத்தியாயம் பாக்குறோம். போன வகுப்புல நம்ம முதல் அத்தியாயம் முடிச்சுட்டோம். இப்ப இந்த முதல் அத்தியாயத்துல நைமிஷாரண்ய வனத்தில் நைமிஷாரண்ய முனிவர்கள் சூத்த கோஸ்வாமியிடம் 6 கேள்விகள் கேக்குறாங்க. இப்ப அந்த 6 கேள்விக்கான பதில் தான் ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமாக பேசப்பட்டிருக்கு இது. அப்ப இதுல சில சூத்த கோஸ்வாமி இப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவங்க. இப்ப இதுல பார்க்கும் போதும் சில சூத்த கோஸ்வாமி ஃபர்ஸ்ட் நம்ம எது தொடங்கும் போதும் ஆன்மீக குருவுக்கு நம்ம நமஸ்காரம் செய்வோம் இல்லையா? அப்ப சூத்த கோஸ்வாமி சுகதேவ கோஸ்வாமியிடம் அவங்க அவங்களுக்கு நமஸ்காரம் செய்யறாங்க. முதல்ல அவங்க இடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க ஆன்மீக குருவிடம். இப்ப சில சுகதேவ கோஸ்வாமி பற்றி இங்க விளக்கப்பட்டிருக்கு. இங்க சுகதேவ கோஸ்வாமி யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சூத்த கோஸ்வாமி யாருன்னா ரோம ஹர்ஷனருடைய புதல்வர் தான் சூத்த கோஸ்வாமி அவங்க. இப்ப சுகதேவ கோஸ்வாமி யாரு அப்படின்னாக்கா சில வியாசதேவர் தான் எல்லா வேதங்களையும் ஏற்றினார். அப்ப சில வியாசதேவருடைய புதல்வர் தான் சுகதேவ கோஸ்வாமி. இப்ப அவங்களை பற்றி ஒரு 4 ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கு. பிரபுபாதர் அவங்க யாரு அப்படின்னு சொல்லி விளக்கியிருக்காங்க. சுகதேவ கோஸ்வாமி பார்த்தோம்னா அவங்க பிறப்பிலிருந்தே முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். ஏன்னா தாயின் கருவில் 16 வருடம் வரைக்கும் தாயின் கருவிலிருந்து வெளியே வரவே இல்லை. சில வியாசதேவர் சொல்றாங்க, அங்கே தாய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் இல்ல நான் வெளியே வரமாட்டேன், ஏன்னா வெளியே வந்தா இந்த மாயை என்னை பிடித்து கொள்ளும், அதனால நான் வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்ப துவாரகையில் கிருஷ்ணர் அரசராக இருக்கிறார். அப்ப கிருஷ்ணர் சொன்னா மட்டும்தான் மாயை பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும்தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா மாயை பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா? நம்ம பகவத்கீதையில பாக்குறோம், தைவீகி ஏசா குணமகி மம மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தி மாயாம் ஏதான் தரந்திதே அப்படின்னு சொல்லி இல்லையா? என்னுடைய வெல்லுதற்கரிய இந்த மாயா சக்தி அது ரொம்ப தாழ்ந்ததுதான், ஆனா இருந்தாலும் அதை கடப்பதற்கு மிக மிக கடினம். ஆனால் யார் ஒருவர் என்னை சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயை எளிதில் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாயை பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ பகவான் சொன்னா மட்டும்தான் அந்த மாயை யாருக்குமே தாக்காமல் இருக்கு. அப்ப சுகதேவ கோஸ்வாமி சொல்றாங்க, கிருஷ்ணர் சொன்னாதான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப சில வியாசதேவர் என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணரை துவாரகையில இருந்து கூட்டிட்டு அப்ப அவங்க பேசுறாங்க, உன்னை மாயை பிடிக்காது, வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே தாயின் கருவில இருந்து வெளியே வந்த உடனே எப்படி 16 வயது இளைஞனாகவே வருகிறார். வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா உடனே காட்டுக்கு போயிட்டாங்க.
அப்ப வந்து சில வியாசதேவர் பின்னாடியே போறாங்க. மகனே நில்லு, நீ வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து இந்த சடங்கு எல்லாமே பிறப்புக்கான அந்த சடங்கு எல்லாமே நான் வந்து செய்யணும், என்னுடைய தந்தையுடைய கடமை எல்லாம் வந்து செய்யணும், இந்த மாதிரி போகாத அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடும் போதும் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து வேகமா போறாங்க. எதுவுமே கேட்கல. ஏன்னா முக்தி பெற்ற ஆத்மா, இந்த இதுக்கு மேல எந்த பற்றுதலும் வந்து இல்லை. அந்த மாதிரி வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து இந்த மாதிரி வந்து போறாங்க. இப்ப இத வந்து இந்த சொல்றாங்க, இந்த சீர்திருத்த சடங்கு எல்லாமே இந்த பூணூல் அணியும் சடங்கு, அதை பற்றி வந்து இங்க பிரபுபாதர் வந்து விளக்கியிருக்காங்க. இது இப்ப வந்து நம்ம வர்ணாசிரம தர்ம முறை பின்பற்றுவது எதற்காகன்னா, நம்ம வந்து பகவானுக்கான அந்த பக்தி சேவை வருவதற்காகத்தான். இப்ப இங்க வந்து பார்க்கும்போது இங்க வந்து எல்லாருமே இந்த சுகதேவ கோஸ்வாமி பிறப்பிலிருந்தே முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்ததுனால அவங்களுக்கு இந்த சடங்கு எல்லாம் தேவையில்லை. ஆனா இப்ப வந்து நம்ம எல்லாருமே வந்து பிறக்கும் போதும் ஒரு சாதாரண ஜீவனாக தான் எல்லாருமே வந்து பிறக்கிறார்கள். குறிப்பாக இந்த கலியுகத்தில் பார்க்கும் போதும் எல்லாருமே வந்து பிறப்பது சூத்திரர்களாகத்தான் வந்து பிறக்கிறார்கள். அப்ப வந்து யார் ஒருவர் வந்து ஒரு ஆன்மீக குருவை வந்து சரணடைந்து அந்த பூணூல் சடங்கை வந்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த பிராமண தகுதி வந்து ஏற்படுது. அந்த பிராமண தகுதி வந்து நமக்கு ஏற்படும் போது மட்டும்தான் வேதங்களை படிக்கக்கூடிய தகுதியே வருது. அப்ப அந்த வேதங்களை படிக்கக்கூடிய தகுதி வரணும்னா நாம் படிக்கணும் அப்படின்னாக்கா நாம் அந்த பிராமண நிலைக்கு வந்து உயர வேண்டும். பிரபுபாதர் இன்னொரு இடத்துல எழுதியிருக்காங்க, நம்ம வந்து பிராமண நிலைக்கு உயரும் போதுதான் பகவானோட ஒரு உறவை வந்து நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்ப வந்து பிராமண நிலைக்கு வந்து நாம் உயர வேண்டும் வேதங்களை கற்பதற்காக. பிராமணர்களால் தான் வந்து வேதங்களை வந்து கற்க முடியும். அவங்க அந்த முழுக்க முழுக்க அந்த சத்வகுணத்து நிலையில் வந்து இருக்காங்க. சத்வகுண நிலையில் இருக்கும் போதுதான் வேதங்களையும் கற்க முடியும், ஆன்மீக விஷயங்களை வந்து கேட்க முடியும். ரஜோ குணத்தில் தமோ குணத்தில் மூழ்கி இருக்கும் போது கண்டிப்பாக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு சத்வகுணத்திற்கு வந்தாதான் வந்து ஒரு அந்த ஆன்மீக விஷயங்களே அவங்களால வந்து புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நிறைய பேர் ஆன்மீக விஷயங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா ரஜோகுணத்திலும் தமோ குணத்தில் முழுமையாக மூழ்கி இருக்காங்க, அவங்களால வந்து புரிந்து கொள்ள முடியாது. இப்ப அதனாலதான் இந்த பூணூல் சடங்கு. இப்பதான் வந்து நம்ம வந்து பூணூல் சடங்கு அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி ஒரு சிம்பிளா வந்து செஞ்சிடறாங்க இல்லையா? ஆனா வந்து என்னன்னா அந்த பூணூல் சடங்குடைய அர்த்தமே வந்து என்னன்னா, முதலெல்லாம் வந்து ஆண் குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஆண் குழந்தைக்கு வந்து 5 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்க எவ்வளவு வசதியானவர் இருந்தாலும், ஒரு அரசரின் குழந்தையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவங்க வந்து 5 வயது ஆன உடனே குருகுலத்துக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அவங்க 25 வருடம் வரைக்கும் அந்த ஆன்மீகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஆன்மீக குரு என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் வந்து செய்ய வேண்டும். காலையில் நேரத்துல 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து அந்த மார்கழி மாதமானாலும் வந்து இது பச்சை தண்ணியிலேயே வந்து குளிக்கணும். ஆன்மீக குரு வந்து சாப்பிட வா அப்படின்னு சொல்லி அழைத்தால் மட்டும்தான் வந்து போய் சாப்பிடணுமா. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து ஆன்மீக குருவின் மூலமாக வந்து ஒரு சீடனுக்கு வந்து அளிக்கப்பட்டது. இப்ப இந்த மாதிரி அவங்களுடைய உணவை வந்து தாங்களே சமைப்பது, அவங்களுடைய துணிகளை தாங்களே துவைப்பது, இந்த மாதிரி இப்ப கடுமையான ஒரு பயிற்சிகள். ஏன்னா பிரம்மச்சரிய வாழ்க்கை அவ்வளவு ஒரு கஷ்டம். ஆனா வந்து அந்த பயிற்சி அவங்க பெறும்போது என்ன ஆகுதுன்னா 25 வருடம் வரை, அதுக்கப்புறம் வந்து அவங்க விரும்பினால் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையை வந்து கிரகஸ்த வாழ்க்கையை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா பிரம்மச்சரியத்தை வந்து தொடரலாம். ஏன்னா அந்த 20 வருடங்கள் வந்து அவங்களுக்கு அந்த பிரம்மச்சரியம் வந்து அந்த பயிற்று செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அடுத்த வாழ்க்கைக்குரிய அந்த வாழ்க்கையை எதிர்நோக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்துருது. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் பாருங்களேன், எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லையா? ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே இப்பெல்லாம் ஸ்கூல்ல வந்து ஸ்நாக்ஸ் இல்லையா, 2 நேரத்துக்குரிய ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து அனுப்புறோம், நம்ம லஞ்சு கொடுக்குறோம் இல்லையா, எல்லாமே ஃப்ரீடமா இல்லையா? இப்பெல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்தாலே பாஸ் இல்லையா? அந்த ஒரு நிலைக்கு வந்து வந்துருச்சு இல்லையா இந்த கலியுகத்தில். ஆனா முதல்ல இந்த மாதிரி ஒரு நிலை வந்து இருந்தது. அவங்களால அந்த வாழ்க்கையை வந்து எதிர்நோக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது. எல்லாமே வந்து அவங்களால வந்து சமாளிக்க முடியும். இந்த மாதிரிதான் வந்து இருந்தது. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்ப இந்த மாதிரி வந்து பூணூல் சடங்கு இதுதான் காரணம். ஏன்னா பூணூல் சடங்கு வந்து செய்வது ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்வது. அதுக்கப்புறம் தான் அந்த வேதங்களே அவங்க படிக்க வந்து தொடங்குறாங்க. இப்ப வந்து படிக்க வந்து தொடங்குறாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அப்பதான் 2வது பிறப்பு வந்து ஏற்படுது. முதல் பிறப்பு தாய் தந்தையின் மூலமாக வந்து ஏற்படுது. 2வது பிறப்பு வந்து பூணூல் அணிவிக்கும் சடங்கு ஏற்படும் போது 2வது பிறப்பு வந்து ஏற்படுது. இப்ப அதன் மூலமாக
இப்ப வந்து ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு வேதங்களை வந்து கற்கக்கூடிய அந்த தகுதி வந்து வருது. இப்ப வேதங்களை வந்து எல்லாமே வந்து நல்லா படித்த பிறகு அப்பதான் வந்து விப்ரன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் பிராமண நிலைக்கு வந்து உயர முடியும். இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாங்க. இது ஆனா வைஷ்ணவர் அப்படின்னு சொல்றது யாருன்னா பிராமணருடைய உயர்ந்த நிலை இது. ஏன்னா வந்து வர்ணாசிரம அமைப்பில் வந்து பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன் அப்படின்னு சொல்லி 4 நிலைகள் இருக்கு. இப்ப இதுல வந்து பிராமண நிலை தான் வந்து உயர்ந்தது. இப்ப மனித சமூகம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா அந்த பிராமண நிலைக்கு வந்து நாம் உயர வேண்டும். அதுதான் உண்மையான நாகரிகம். மனித வாழ்வின் உண்மையான நாகரிகம், உண்மையான முன்னேற்றம் என்னன்னா எல்லாருமே வந்து உயர முடியும் பிராமண நிலைக்கு. அந்த பிராமண நிலைக்கு வந்து நாம் உயர வேண்டும். அப்பதான் பகவானுடன் வந்து நாம் தொடர்பு கொள்ள முடியும். இப்ப அந்த ஒரு நிலைக்கு வந்து நாம் வர வேண்டும். ஆனா பிறப்பால் வந்து பிராமணன் வந்து சொல்றது கிடையாது இல்லையா? பகவத்கீதையில வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா சாதுர்வன்யம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகச்சக அப்படின்னு சொல்லி அங்க வந்து பகவான் வந்து விளக்குறாங்க. ஏன்னா வந்து யார் ஒரு குணத்தின் அடிப்படையில், அவங்களுடைய சுபாவத்தின் அடிப்படையில் யார் ஒருவர் வந்து பிராமண நிலையை வந்து வெளிப்படுத்துகிறார்களோ அவர் பிராமணன். அவர் சூத்திர குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கலாம், சூத்திரை விட தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த ஒரு எந்த ஒரு குலத்தில் வந்து பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் பிராமணன் குணங்களை வெளிப்படுத்தினால் அவர் பிராமணன். பிராமண குடும்பத்தில் பிறந்து அவர் பிராமண குணங்களை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவர் பிராமணன் இல்லை. இப்ப வந்து கலியுகத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா பிராமண தகுதி எல்லாமே இருக்கிறவங்களை சூத்திரன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து பிறப்பின் அடிப்படையில் மட்டும் அவங்க வந்து பிராமணனாக இருந்து அவங்கதான் பிராமணன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தகுதி வந்து ஏற்படுது. ஏன்னா இந்த கலியுகத்தின் நிலையின் மூலமாக. ஆனா அப்படி கிடையாது. யார் ஒருவர் வந்து அந்த குணத்தின் அடிப்படையில் வந்து செயல்படுகிறார்களோ, அந்த பிராமண குணங்களை எல்லாமே வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் பிராமணன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனா வைஷ்ணவர் அப்படின்னு சொல்வது என்னன்னா, வைஷ்ணவர் அப்படின்னு வந்து சொல்வது பிராமணனுடைய உயர்ந்த நிலை. யார் ஒரு வைஷ்ணவர் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவராக ஆயிட்டாங்களோ அவங்க வந்து அந்த பிராமண நிலையையும் அவங்க வந்து அதையும் வந்து கடந்துட்டாங்க. அதுவும் வந்து பிராமண நிலை வந்து ஆகாம வைஷ்ணவ நிலை ஆக முடியாது. அப்போ யார் ஒரு வைஷ்ணவராக இருக்காங்களோ அவங்க அந்த பிராமண நிலைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி சுகதேவ கோஸ்வாமி வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து போறாங்க. அப்ப சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பத்திலிருந்தே வைஷ்ணவராக இருந்தாங்க. திரும்ப இந்த சடங்கு எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா வந்து அவங்க போறாங்க, இந்த மாதிரி வேகமா ஓடி வந்து அவங்க போறாங்க. வியாசதேவர் பின்னாடியே வந்து போறாங்க. நில்லு அப்படின்னு சொல்லி, மகனே நில்லு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பெண்கள் வந்து குளிக்கிற பக்கம் போக மாட்டாங்க. அதனால வந்து வியாசதேவருக்கு வந்து தெரியும். அதனால வந்து அவங்க அதை பார்க்கல. இருந்தாலும் வந்து தெரியும் இல்லையா, நம்ம வந்து நேரா போறோம்னா சைட்ல நடக்கிறது எல்லாமே வந்து தெரியும், அவங்க பாக்குறாங்க. ஆனா சுகதேவ கோஸ்வாமி போகும்போது எப்படி அவங்க 16 வயது இளைஞனாக இருக்காங்க. அவங்க ஆடை எதுவும் அணியவும் இல்லை. ஆனா அவங்க போகும்போது பெண்கள் கூட ஆடை இல்லாம தான் வந்து குளிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி போகும்போது பெண்கள் யாருமே வந்து அவங்களுடைய ஆடை எடுத்து அவங்களை வந்து தங்களை வந்து மூடிக்கொள்ளவில்லை. ஆனா இதே வந்து வியாசதேவர் வரும்போது உடனே பெண்கள் வந்து ஆடை எல்லாம் எடுத்து தங்களை வந்து மறைத்துக் கொள்கிறார்கள். இதை பார்க்கும் போது வியாசதேவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா வந்து சுகதேவ கோஸ்வாமி போகும்போது அந்த பெண்கள் எதுவுமே பண்ணல. இது அவங்க டைரக்டா பாக்கல. ஏன்னா தெரியும் இல்லையா, ஒரு பெண்கள் வந்து போற பக்கம் வந்து ஒரு உயர்ந்தவர்கள் எல்லாமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா சைட்ல இருந்து பாக்குறது அவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்து அவங்க வந்து சரி அந்த பெண்கள் கிட்டயே வந்து கேட்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து போய் கேட்கறாங்க. இப்ப கேட்கும் போது இது எப்படி இந்த சுகதேவ கோஸ்வாமி அங்க போகும்போது நீங்க வந்து ஆடை எடுத்து வந்து மூடவே இல்லையே, நான் வந்து வரும்போது ஏன் வந்து நீங்க ஆடை எடுத்து உங்களுக்கு வந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் இப்ப அவங்களுடைய மனதில் வந்து நீ ஆண் இவங்க பெண் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து எந்த விதமான உணர்வுமே வந்து இல்லை சுகதேவ கோஸ்வாமியிடம். எல்லாருமே வந்து ஜீவாத்மா. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் வந்து எந்த சலனமும் அடையவில்லை. நான் 16 ஒரு இளைஞன் அப்படின்னாக்கா பாருங்களேன், அவங்க எல்லா உறுப்புகளும் வந்து வந்து வளர்ந்திருக்கும் இல்லையா. ஆனா இருந்தாலும் வந்து எந்த சலனமும் அடையவில்லை பெண்களை பார்க்கும் போது. நான் அவங்க முழுக்க முழுக்க தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவாக வந்து இருந்தாங்க இல்லையா. எல்லாருமே ஜீவாத்மா, அந்த பெண் ஆண் அப்படின்னு சொல்லி அந்த வேறுபாடே இல்லை சுகதேவ கோஸ்வாமிக்கு. அவங்களை பார்க்கும் போதே வந்து தெரியுது. அதான் அவங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க, கீர்த்தி குருவந்தி தீர்த்தானி அப்படின்னு சொல்லி. ஏன்னா தீர்த்த ஸ்தலங்கள் நம்ம வந்து ஒரு பாவத்தை வந்து நம்ம போகணும்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து போறோம்.
ஆனா புண்ணிய ஸ்தலங்களே நம்ம வந்து தேடி வருதுன்னா, ஏன்னா அவங்க வந்து பகவானே தங்களுடைய இருதயத்தில் சுமந்து நடக்கிறார்கள். அவங்களுடைய பார்வை எல்லாமே, பார்க்கிற பார்வை எல்லாமே பகவானுடைய தொடர்பு படுத்தி தான் வந்து பார்ப்பாங்க. இது வந்து பெண்களால் வந்து புரிந்து கொள்ள முடியுது. அதனால சுகதேவ கோஸ்வாமி வரும்போது அந்த வேறுபாடு அவங்களுக்கு இல்லாததுனால அதை எல்லாமே அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனா வியாசதேவருக்கு வந்து அந்த வேறுபாடு தெரியும். ஆனா ஒரு கிரகஸ்தருக்கு கண்டிப்பாக ஆண் பெண் அப்படின்னு சொல்லி வேறுபாடு வந்து தெரிந்திருக்க வேண்டும். இப்ப அதனால வியாசதேவர் வரும்போது இப்ப வந்து அவங்க வந்து அதை மறைச்சுக்கிட்டாங்க. ஓ அப்படியா, இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, சுகதேவ கோஸ்வாமி வந்து காட்டுக்கு போயிட்டாங்க, வந்து வரல. ஏன்னா அப்ப வந்து பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு முனிவராக, சாரி, ஒரு ஞானியாக வந்து இருப்பதாக வந்து இங்க விளக்குகிறார்கள். ஆனா ஒரு தூய பக்தரை வந்து ஞானி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆனா வந்து அது ஒரு அருவவாதமாக வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஆனா வந்து அது உண்மை கிடையாது. ஆனா நமக்கு இங்க வந்து அது இப்படி சொல்லப்படுது. அப்ப வந்து அங்க போன பிறகு என்ன, சுகதேவ கோஸ்வாமியின் மூலமாகத்தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கு. அப்ப சுகதேவ கோஸ்வாமி வந்து திரும்ப கூட்டிட்டு வராங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சில வியாசதேவர் அவருடைய சீடர்களை வந்து அழைத்து அவங்க வந்து ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தை வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட வந்து கேட்கிற மாதிரி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, சுகதேவ கோஸ்வாமி பக்கத்துல உட்காந்து அவங்க இந்த ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போதும் ஒரு ஸ்லோகம் கேட்ட உடனே வந்து 2 ஸ்லோகம் கேட்ட உடனே வந்து ரொம்ப சுகதேவ கோஸ்வாமிக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாயி, இது என்ன ஸ்லோகம், திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் என்னன்னா, இது 10வது அத்தியாயத்துல வந்து வருது, சரி 10வது காண்டத்துல வந்து வருது. வந்து பூதனா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அரக்கி வந்து இல்லையா, எவ்வளவு பாவங்கள் வந்து செஞ்சிருந்தா, ஆனா வந்து பகவானுக்கு பால் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் பகவான் வந்து எடுத்துக்கொண்டு, பகவான் வந்து எப்படி கோலோக விருந்தாவனத்தில் தாயினுடைய ஸ்தானத்தை வந்து அளித்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து வந்து என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன பண்றாங்கன்னா, எனக்கு எனக்கு இது இது வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, இது எங்களுடைய குரு தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்க குரு கிட்ட வந்து எனக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி வந்து போறாங்க. அங்க போனா வியாசதேவர் கிட்ட தான் வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே வந்து அவங்க கிட்ட வந்து அப்பதான் வந்து சில வியாசதேவர் வேதங்களின் சாரமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை 18,000 ஸ்லோகங்கள் வந்து தொகுத்த உடனே வந்து சில சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு 18,000 ஸ்லோகங்கள் வந்து சொல்றாங்க. முதல்ல எப்படி இருந்ததுன்னா, 3 யுகங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் செவி வழியாக தான் வந்து கேட்கப்பட்டது. ஒரு தடவை சொன்னா அவங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்களாம். அதனால வந்து அவங்க எழுத்து வடிவில் இருந்து இல்லை, செவி வழியாகத்தான் வந்து இருந்தது. ஒரு தடவை சொன்னா ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்போ சில வியாசதேவர் ஒரு தடவை தான் வந்து சில சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க 18,000 ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து அந்த 18,000 ஸ்லோகங்களை அப்படியே வந்து ஒப்பிக்கிறாங்க சில சுகதேவ கோஸ்வாமி. பாருங்களேன், அப்படியே நினைவுபடுத்தி அப்படியே வந்து அவங்க ஒப்பிக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு அவ்வளவு சக்தி. ஆனா இந்த கலியுகத்தில் வந்து நமக்கு வந்து இந்த மறதி அதிகம் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி வந்து மறந்துடும். அதனால இந்த கலியுகத்திற்காகத்தான் வந்து எல்லாமே வந்து சில வியாசதேவர் நமக்கு எல்லா வேதங்களையும் எழுத்து வடிவில் தொகுத்து கொடுத்தார். இது அப்ப வந்து இப்ப எழுத்து வடிவில் எல்லாமே வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே அப்போ எல்லாமே வந்து சிவி வழியாக வந்து பெறப்பட்டது. இப்ப சில சுகதேவ கோஸ்வாமி எப்படி இருந்தாங்கன்னா, ஆரம்பத்திலிருந்தே ஒரு வைஷ்ணவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டது. இது அடுத்த ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகம் வரைக்கும் வரும், 4 ஸ்லோகம் நினைக்கிறேன். அது சுகதேவ கோஸ்வாமி பற்றி தான் வரும். அதை வந்து நம்ம வந்து இப்ப எல்லாமே வந்து விளக்கிட்டேன். பதம் 3. யக ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்தியாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக புராண குக்கியம் தம் வியாசசூனும் உபயாமி குரு முனீனாம். முனிவர்களுக்கு எல்லாம் ஆன்மீக குருவும் வியாசதேவரின் புதல்வருமான அவர் சுகர் பௌதிக வாழ்வின் இருள் சூழ்ந்த பிரதேசங்களை கடக்க போராடும் ஆழ்ந்த பௌதிகவாதிகளின் மீதுள்ள பெரும் கருணையினால் வேத அறிவின் சாரமாகிய இந்த மிக ரகசியமான புராணத்தை சுயமாக கிரகித்து அனுபவித்த பின் பேசினார். அவரை நான் வணங்குகிறேன். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் எல்லாராலையும் பேசக்கூடிய தகுதியா அப்படின்னு கேட்டா கிடையாது.
ஆனா பாருங்க, சில சுகதேவ கோஸ்வாமியுடைய கருணையால் நம்ம எல்லாருக்கும் வந்து கேட்கக்கூடிய அந்த தகுதி வந்து கிடைச்சிருக்கு. அந்த அனுமதி வந்து சில சுகதேவ கோஸ்வாமி வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப வந்து சில சுகதேவ கோஸ்வாமியிடம் வந்து சில சூத கோஸ்வாமி வந்து பிரார்த்தனை வந்து செய்கின்றார். இது இப்பதத்தில் சில சூத்த கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தின் முழு முன்னுரையையும் சுருக்கி கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரங்களின் மீதான இயற்கையான வியாக்கியானம் ஆகும். வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பிரம்ம சூத்திரங்கள் வேத அறிவின் சாராம்சத்தை மட்டும் அளிப்பதற்காக சில வியாச தேவரால் தொகுக்கப்பட்டதாகும். ஸ்ரீமத் பாகவதம் இந்த சாராம்சத்திற்கு அளிக்கப்பட்ட இயற்கையான விளக்கமாகும். சில சுகதேவ கோஸ்வாமி வேதாந்த சூத்திரத்தை பூரணமாக உணர்ந்த குரு என்பதால் விளக்க உரையாக ஸ்ரீமத் பாகவதத்தையும் அவர் சுயமாகவே உணர்ந்து இருந்தார். மேலும் அறியாமையை முழுமையாக கடந்துவிட விரும்பும் குழம்பியுள்ள பௌதிகவாதிகளின் மீதுள்ள எல்லையற்ற கருணையினால் பகரம ரகசியமான இந்த அறிவை முதல் முறையாக அவர் பேசினார். பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள ஒருவர் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை பற்றி விவாதிப்பதில் அர்த்தம் இல்லை. பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ளவன் மிகப்பெரிய பிரம்மாவாக இருந்தாலும் அல்லது அற்பமான ஒரு எறும்பாக இருந்தாலும் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நிரந்தரமான மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான அனைவரும் திட்டங்களை தீட்டுகின்றனர். ஆனால் பௌதீக இயற்கையின் சட்டங்களினால் அனைவரும் குழப்பத்திற்கு ஆளாகின்றனர். எனவே பௌதீக உலகம் பகவானுடைய படைப்பில் இருண்ட பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது. இல்லையா? பௌதீக உலகத்தில் கண்டிப்பாக யாருமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா ஆபிரம்ம புவனாலோக புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவத்கீதை வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஏன்னா மிக உயர்ந்த பிரம்ம லோகத்தில் இருந்து மிகவும் தாழ்ந்த லோகமாகிய பாதாள லோகம் வரை எங்கு வந்து நாம் சுற்றி திரிந்தாலும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் யாரும் வந்து விடுபட்டவர்கள் வந்து கிடையாது இல்லையா? அப்ப வந்து யாருமே வந்து இதுல இருந்து விடுபட்டவர்கள் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் வந்து சிக்கி கொண்டவர்கள் தான். அப்ப வந்து இங்க வந்து சந்தோஷம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இங்க சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. பகவத்கீதையில் வந்து பகவான் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, துக்காலயம் அசாஸ்வதம், துன்பங்கள் நிறைந்த இடம் தற்காலிகமான இடம் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து இது உண்மையான சந்தோஷம் வந்து இங்க இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா வந்து கிடையாது. இங்க வந்து நிரந்தரமாக ஏன்னா இந்த உலகமே தற்காலிகமானது. ஆனா வந்து இந்த தற்காலிகமான உலகத்தில் இந்த உடலே வந்து தற்காலிகமானது. இப்ப இந்த தற்காலிகமான உலகத்தில் இந்த தற்காலிகமான உடலில் வந்து எப்படி நிரந்தரமான சந்தோஷத்தை வந்து நாம் தேட முடியும் இல்லையா? அப்ப வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா நிரந்தரமாக வந்து இங்க வந்து சந்தோஷமாக இருப்பதற்காக வந்து நிறைய திட்டங்கள் வந்து போடுறாங்க. ஆனா வந்து என்ன ஆகுது, பகவானுடைய அந்த பௌதிக இயற்கையின் சட்டத்தினால் வந்து எல்லாருக்குமே வந்து குழப்ப நிலைதான் வந்து ஏற்படுது. ஏன்னா வந்து ஆனந்தம் அப்படின்னு சொல்றது என்னன்னா எது நிரந்தரமாக இருக்கோ எதுதான் ஆனந்தம், இதுதான் வந்து சொல்லப்படுது. அப்ப வந்து இந்த பௌதீக உலகத்திலிருந்து யார் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களோ அப்ப அவங்களால இதுல இருந்து வெளியே வர முடியும். துரதிருஷ்டவசமாக அதிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாத அளவிற்கு அவர்கள் முட்டாளாக இருக்கின்றனர். இதனால் தனது ரத்தத்துடன் கலந்து இருக்கும் முச்சுள்ளிகளை விரும்பி சாப்பிடும் ஒட்டகத்துடன் அவர்கள் ஒப்பிடப்படுகின்றனர். அது தனது சொந்த ரத்தம் என்பதையும் தனது நாக்கு முட்களால் கிழிக்கப்படுகிறது என்பதையும் உணர்வது இல்லை. அதை போலவே பௌதிகவாதிக்கு அவனுடைய சொந்த ரத்தம் தேனை போல் தித்திப்பாக இருக்கிறது. மேலும் அவனுடைய சொந்த படைப்புகளாலேயே அவன் எப்பொழுதும் துன்புறுத்தப்பட்டாலும் அதிலிருந்து தப்ப அவன் விரும்புவது இல்லை. இத்தகைய உலகாயதவாதிகள் கர்மிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த பௌதிக உலகத்தினுடைய சூழ்நிலை தான் வந்து இங்கே உதாரணத்தோடு வந்து விளக்கப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கர்மிகள் வெகு சிலரே பௌதிக ஈடுபாட்டில் கலைந்து இச்சிக்கலில் இருந்து வெளியேற விரும்புகின்றனர். இத்தகைய புத்திசாலிகள் ஞானிகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். வேதாந்த சூத்திரம் இத்தகைய ஞானிகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில வியாசதேவர் பரமபுருஷரின் அவதாரம் என்பதால் யோகியமற்ற மனிதர்களால் வேதாந்த சூத்திரம் துஷ்பிரயோகம் செய்யப்படும் என்பதை ஞான திருஷ்டியை கொண்டு அவரால் அறிய முடிந்தது. இதனால் அவர் சொந்த வேதாந்த சூத்திரத்திற்கு விளக்க உரையாக ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தார். இந்த பாகவதம் பிரம்ம சூத்திரத்தின் மீதான மூல வியாக்கியானம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சில வியாசதேவர் பாகவதத்தை ஏற்கனவே முக்தி பெற்ற
தெய்வீக நிலையை அடைந்திருந்து தனது சொந்த புதல்வரான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமிக்கு உபதேசித்தார். ஸ்ரீ சுகதேவர் அதை தாமாகவே உணர்ந்து அறிந்த பின் அதை விளக்கினார். ஸ்ரீ சுகதேவரின் கருணையால் பௌதீக வாழ்விலிருந்து வெளியேற விரும்பும் அனைத்து உண்மையான ஆத்மாக்களுக்கும் பாகவத வேதாந்த சூத்திரம் இப்போது நமக்கு கிடைத்துள்ளது. யார் ஒருவர் இந்த பௌதிக உலகத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களோ அவங்களுக்குதான் இந்த இது பகவத்கீதையும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவங்களாலதான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பக்தர்களுக்கான நூல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்களால் மட்டுமே தான் புரிந்து கொள்ள முடியும், வேற யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இது ஏன்னா சுகதேவ கோஸ்வாமியுடைய கருணையால் பாருங்க நம்ம எல்லாருக்குமே கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது நான் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோம்னா வேதங்கள் ஒன்றுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வேதங்களை சில வியாசதேவர் 4ஆக பிரித்தார். அதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னால வேதாந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அந்த வேதாந்த சூத்திரம் கூட நம்மளால புரிந்து கொள்ள முடியாது இல்லையா, ஏன்னா சூத்திரத்தின் வடிவில் இருக்கும். அதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த வேதாந்த சூத்திரத்தினுடைய சாரம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஒன்று மட்டுமே போதுமானது. இதுல எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் அடங்கி இருக்கு. இது எல்லா கேள்விகளுக்கும் பதில் நாம் இதிலிருந்து பெற முடியும். யார் ஒருவர் இந்த பௌதிக துன்பத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார்களோ முக்கியமாக அவங்களுக்காக இந்த ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட்டிருக்கு. நமக்கு இது கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபாதர் விளக்குறாங்க. இப்ப ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்தின் மீதான நிகரற்ற ஒரே வியாக்கியானம் ஆகும். ஸ்ரீபாத சங்கராச்சாரியர் வேண்டுமென்றே அதை தொடவில்லை. ஏனெனில் இயற்கையான இந்த வியாக்கியானத்தை விட தன்னால் சிறப்பாக எழுத முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் தமது ஷாரீரக பாஷ்யத்தை எழுதினார். மேலும் பேரளவையான அவரது சீடர்கள் பாகவதத்தை ஏதோ ஒரு புது அறிமுகம் என்று எண்ணி அதை நிராகரித்தனர். மாயாவாத பிரிவினால் பாகவதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இத்தகைய பிரச்சாரத்தால் ஒருவர் வழிதவறி செல்லக்கூடாது. முன்முறை போன்ற இச்சிலோகத்திலிருந்து பொறாமை என்னும் பௌதிக நோயிலிருந்து பூரணமாக விடுபட்டவர்களான பரமஹம்சர்கள் படிப்பதற்கு ஏற்ற ஒரே ஆன்மீக நூல் இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஆகும் என்பதை துவக்கமானவன் அறிய வேண்டும். இதுல முதல் காண்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. 2வது ஸ்லோகத்தில் பரமோ நிர்மத் சரணம் சதாம் அப்படின்னு சொல்லி முற்றிலும் பொறாமை இல்லாதவர்களால் உணர்ந்து அறியக்கூடிய தூய ஆத்மாக்களால் தான் இது ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு மிக உயர்ந்த நூல் சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நூல் ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா இது இப்படியா களங்கமற்ற புராணம், எந்த ஒரு களங்கமும் இல்லாத புராணம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதை விட உயர்ந்தது எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் தான் எல்லா புராணங்களிலும் உயர்ந்ததாக சொல்லப்படுது. இது இத்தகைய மாயாவதிகளால் பாகவதத்தை அறிய முடியாது. ஆனால் பௌதிக இருப்பிலிருந்து வெளியேற உண்மையாகவே ஆவல் கொண்டுள்ளவர்கள் இந்த பாகவதத்தின் புகலிடம் பெறலாம். ஏனெனில் இது முக்தி பெற்றவரான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்டதாகும். பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் என உணரப்படும் உன்னதமான பரபிரம்மத்தை தெய்வீகமான இந்த ஞான ஒளியின் உதவியுடன் மட்டுமே ஒருவரால் உள்ளவாறு காண முடியும். இல்லையா, பகவானை நம்ம 3 விதத்தில் உணரலாம். அதை இங்கே விளக்கப்பட்டிருக்கு. பின்னாடி அது விரிவாக வரும். அது வரும்போது நம்ம இங்கே பார்க்கலாம். பதம் 4. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் செய்வா நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயம் முதிரையேத். மொழிபெயர்ப்பு. வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கும் முன்பாக பரம புருஷரான நாராயணருக்கும் தெய்வீக தன்மை பெற்ற மனிதரான நரநாராயண முனிவருக்கும் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவிக்கும் மற்றும் ஆசிரியரான சில வியாச தேவருக்கும் தனது பணிவான வணக்கங்களை ஒருவர் அளிக்க வேண்டும். இல்லையா, நம்ம ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் நம்ம சொல்லுவோம். இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா சில வியாச தேவர் தான் எல்லா வேதங்களையும் தொகுத்து அளித்திருக்கின்றார். இப்போ அதனால அவங்களுக்கு அந்த பணிவான வணக்கங்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இது இப்ப நரநாராயண ரிஷி யார் அப்படின்னாக்கா பகவானுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அம்சம். ஏன்னா இன்னுமே பத்ரிகாசிரமத்தில் போனோம்னா அங்க நரநாராயண ரிஷி நம்மளுடைய எல்லா கலியுக மக்களின் நன்மைக்காக இன்னுமே அங்க தவம் செய்திருக்காங்க, தவம் செய்து கொண்டுட்டு இருக்காங்க.
நாம வந்து இப்ப வந்து போனோம்னா ஆனா நம்மளுடைய கண்களுக்கு வந்து தெரிய மாட்டாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் வந்து அங்க வந்து நரநாராயண ரிஷி வந்து இருக்காங்க பத்ரிகாசிரமத்துக்கு. அவங்க வந்து தவம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க எல்லோருடைய நன்மைக்காகவும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அப்ப அதனால வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பணிவான வணக்கங்களை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எல்லா வேத இலக்கியங்களும் புராணங்களும் இருள் அடர்ந்ததான பௌதீக வாழ்வை வெற்றி கொள்வதற்காகவே உள்ளவையாகும். ஜீவராசி கற்பனைக்கு எட்டாத காலத்திலிருந்தே பௌதிக புலன்பத்தினால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு இருப்பதால் பகவானுடனான தனது உறவை அவன் மறந்துவிட்ட நிலையில் இருக்கிறான். இந்த பௌதிக உலகிலுள்ள அவனுடைய வாழ்க்கை போராட்டம் முடிவற்றதாகும். மேலும் திட்டங்கள் தீட்டுவதால் அதிலிருந்து வெளியேற நினைப்பது அவனுக்கு சாத்தியம் அல்ல. வந்து நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படின்னாக்கா நாம வந்து ஜீவாத்மா இல்லையா. பகவத்கீதையில் வந்து பார்த்தோம்னா முதல் பாடமே வந்து அதுதான், நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து நம்ம வந்து ஆத்மா நம்முடைய உண்மையான நிலை என்னன்னா பகவானுக்கு சேவை செய்வதுதான். பகவானுக்கும் நமக்கும் தான் இந்த நித்திய உறவு இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த நித்திய உறவை வந்து நாம் மறந்து விட்டோம். அதுதான் இங்க வாழ்க்கை போராட்டமாக வந்து இருக்கு. ஆனா வந்து இங்க என்ன பண்றோம்னா இங்க நிரந்தரமாக வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழ்வதற்கு பல்வேறு திட்டங்கள் எல்லாமே வந்து போடுறோம். ஆனா வந்து அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த துன்பத்திலிருந்து வெளியேற முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்ப யார் ஒருவர் வந்து இதுல இருந்து வெல்ல விரும்பினார், அப்ப வந்து இந்த நிரந்தர போராட்டம் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி யாரு விரும்புறாங்களோ கண்டிப்பாக வந்து அவங்க பகவானோட அந்த உறவை வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வந்து வேதாந்த சூத்திரத்தில் வந்து பார்த்தோம்னா மூன்று விஷயங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க. அது அதை வந்து இங்க சில பிரபுபாதர் வந்து ஒரு ஸ்லோகத்துல வந்து கோடிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்ப இது வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் பார்த்தோம்னா இங்க வந்து பிரகாசானந்த சரஸ்வதிக்கு வந்து வேதாந்த சூத்திரத்தினுடைய அந்த வியாக்கியானம் அந்த விளக்கம் வந்து விரிவான விளக்கம் வந்து அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. வேதாந்த சூத்திரத்தில் வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா மூன்று விஷயங்கள் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா சம்பந்தா அபிதேய பிரயோஜனா அப்படின்னு சொல்லி. சம்பந்தா அப்படின்னாக்கா பகவானுக்கும் நமக்கும் மட்டும்தான் வந்து நித்திய உறவு இருக்கு, இது சம்பந்தா. இப்ப ரெண்டாவது வந்து சம்பந்தத்தின் மூலமாக வளர்க்கக்கூடிய செயல் தான் வந்து பக்தி தொண்டு சேவை. பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவை வளர்க்கக்கூடிய செயல் தான் வந்து பக்தி தொண்டு சேவை. இப்ப அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்னன்னா கிருஷ்ண பிரேமை. இப்ப இந்த மூன்று விஷயங்கள் தான் வேதாந்த சூத்திரத்தில் 4 ஸ்லோகங்கள் வந்து இருக்கு. இப்ப இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது. இப்ப அதை தான் வந்து இங்க வந்து நம்ம பாக்குறோம். இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா 4வது அத்தியாயத்தில் பகவான் வந்து அர்ஜுனனிடம் வந்து சொல்லும் போது அர்ஜுனன் வந்து கேட்பாங்க. அர்ஜுனன் என்ன பகவான் வந்து சொல்லும் போதும் என்னன்னா நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு இந்த ஞானத்தை நான் உனக்கு முன்னாடி நான் உபதேசித்தேன் அப்படின்னு சொல்லும் போது பகவான் வந்து கேக்குறாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி உபதேசித்தீங்க அப்படின்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப வந்து என்னன்னா பகவான் எப்ப வர்றாங்களோ அப்ப எல்லாருமே வந்து பக்தர்களும் வந்து சேர்ந்து வர்றாங்க. ஆனா இது எல்லாமே பக்தர்கள் வந்து மறந்துடுறாங்க. ஆனா பகவான் எதையுமே மறப்பதில்லை. ஏன்னா பகவான் வந்து இறப்பற்றவர் இல்லையா, அமிர்த. பகவானுக்கு வந்து இறப்பே கிடையாது. பகவான் எப்பவுமே நித்தியமாக இருக்கின்றார். பகவானுக்கு வந்து எப்படி பிறப்பே இல்லை, பகவானுக்கு இறப்பும் இல்லை இல்லையா. பகவான் வந்து தோன்றுகிறார் தான் வந்து சொல்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் வந்து அப்ப இது எல்லாமே பகவானுக்கு வந்து ஞாபகம் இருக்கு, அர்ஜுனனுக்கு வந்து மறந்துருச்சு. ஏன்னா அப்ப வந்து சூரிய தேவனுடைய விவஸ்வானுக்கு சொல்லும் போது அர்ஜுனன் வந்து பகவானுடைய பக்கத்துலதான் வந்து இருந்தாங்க. ஆனா அர்ஜுனனுக்கு வந்து மறந்து போயிடுச்சு. அப்ப வந்து பகவான் என்ன சொல்றாங்கன்னா பரமனுடன் தொடர்பு கொள்வதை பற்றி இந்த பழம்பெரும் விஞ்ஞானம் இது வந்து இந்த ஆரம்பத்தில் நான் உபதேசித்தது மறைந்து விட்டதால் மீண்டும் நிறுவுவதற்காக வந்து அர்ஜுனனை வந்து மாணவனாக தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அந்த 4வது அத்தியாயத்துல இருந்து அந்த 4வது ஸ்லோகம் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. எப்படி பரமனுடன் தொடர்பு கொள்வதை பற்றிய பழம்பெரும் விஞ்ஞானம். பகவானுக்கும் நமக்கும் தான் அந்த நித்திய உறவு இருக்கு. இப்ப அந்த நித்திய உறவை வளர்க்கக்கூடிய செயல். அப்ப ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க பக்தர்களை பற்றியும் பகவானை பற்றிய அந்த ஒரு அன்பு பரிமாற்றத்தை பற்றின அந்த விளக்கம் தான் முழுக்க ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த பகவானுக்கு அந்த பக்தி சேவை செய்து எல்லாருமே வந்து பகவானை வந்து அடைந்ததை பற்றிய அந்த ஒரு விளக்கம் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.
இப்ப யார் ஒருவர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை முழுமையாக படித்து முடிக்கிறார்களோ கண்டிப்பாக பகவானிடம் இறுதி புகலிடம் அடைவது நிச்சயம். இது ஏன்னா நம்ம வந்து பிறப்பினால் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அடைக்கலம் வந்து மாறும் இல்லையா. ஆரம்பத்துல இருந்து பெற்றோர் தான், தாய் தந்தையர், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வேறொரு அடைக்கலம். இந்த மாதிரி அடைக்கலம் வந்து மாறும்போது நம்மளுடைய இறுதி அடைக்கலம் யாரு அப்படின்னாக்க பகவான் தான். வந்து யார் ஒரு ஸ்ரீமத் பாகவதத்தை முழுமையாக படித்து முடிக்கிறார்களோ பகவானிடம் புகலிடம் அடைவது நிச்சயம். 10 விஷயங்கள் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். ஏன்னா மத்த எந்த ஒரு புராணம் வேற எந்த புத்தகம் நம்ம எடுத்து பார்த்தாலும் இந்த 10 விஷயங்கள் முழுமையாக வந்து குறிப்பிடப்படவில்லை. 7 இருக்கும், 8 இருக்கும், 6 இருக்கும், 5 இருக்கும். ஆனா வந்து இதுல வந்து பார்த்தோம்னா 10 விஷயங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். இதுதான் வந்து உயர்ந்த புராணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது இப்ப இந்த மாதிரி அது வந்து 2வது காண்டத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அது பாதிப்பட்ட அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து விளக்கமாக அதுல வந்து விளக்கப்பட்டிருக்கு. இங்க புராணங்களுக்கு வேதங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் சரி, மேலும் இத்தகைய பரிகாரங்களை இந்த வாழ்வில் இந்த நிரந்தர போராட்டத்தை அவன் வெல்ல விரும்பினால் பகவானுடனான தனது நித்திய உறவை அவன் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மேலும் இத்தகைய பரிகாரங்களை மேற்கொள்ள விரும்பும் ஒருவர் வேதங்கள் மற்றும் புராணங்களை போன்ற இலக்கியங்களை தஞ்சமடைய வேண்டும். புராணங்களுக்கும் வேதங்களுக்கும் தொடர்பில்லை என்று மூடர்கள் கூறுகின்றனர். புராணங்கள் வேதங்களை புரிந்து கொள்ள உதவும் விளக்க நூலாகும். இதை பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மனிதர்களுக்கென உள்ளன. எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் அல்ல. இல்லைன்னா வந்து எல்லாராலையும் வந்து வேதங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது. இப்ப அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா சில வியாச தேவர் வந்து தாழ்ந்த பிரிவினர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து இதை வந்து போய் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா புராணங்கள் இல்லையா, ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி கதைகள் வேணா மகாபாரதத்துக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு போர் இல்லையா, அதுல வந்து எப்படி அரசியல் எல்லாமே வந்து இருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பம் வந்து ஆர்வம் வந்து இருக்கும் இல்லையாப்பா. அதன் மூலமாக வந்து அவங்களுக்கு இந்த விளக்கத்தை வந்து கொடுக்கலாம், ஞானத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக பகவத்கீதை வந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனா என்ன ஆச்சுன்னா மகாபாரதத்தில் அந்த அரசியல் அதுலயே வந்து அவங்க கவனம் செலுத்திட்டு பகவத்கீதை தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பகவத்கீதை கேட்பதற்காகத்தான் அந்த இது மகாபாரதமே வந்து அதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தோம்னா பகவத்கீதைக்கு யாருமே கவனம் செலுத்தவே இல்லை. இது வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கு வந்து ஒரு சலுகையாக வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா சில வியாச தேவருடைய ஆன்மீக குரு நாரத முனிவர் வந்து கண்டிப்பாங்க நீங்க வந்து இந்த சலுகையை வந்து கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா பகவத்கீதைக்கு வந்து யாருமே வந்து கவனம் செலுத்தவில்லை. கண்டிப்பாக வந்து பகவானை தொடர்பு படுத்தி வந்து செய்வது மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே நன்மையாக இருக்கும். இதுல இருந்து சிறிது விலகினால் கூட மிகப்பெரிய ஆபத்து தான் வந்து ஏற்படும். கண்டிப்பாக நீங்க வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க, நேரடியாகவே எழுதுங்க, பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நேரடியாகவே எழுதுங்க அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து கண்டிக்கிறாங்க. அது பின்னாடி வரும் இது. அப்ப வந்து இப்ப நம்ம இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுல வேதங்களும் புராணங்கள் தனித்தனின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஆனா வேதங்கள் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாததுனால இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இதன் மூலமாக வந்து படித்து இதன் மூலமாக அவங்க வந்து வேதங்களை வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு வந்து இங்க விளக்குறாங்க. இது எல்லா மனிதர்களும் வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து நேரடியாக சொன்னா வந்து புரியும் இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து இந்த கதை வடிவில் சொல்லுது இந்த அரசியல் மூலமாக சொல்லி வந்து இந்த மாதிரி புரியும் போதுதான் வந்து புரியும். அதனால அவங்களுக்காக தான் இந்த புராணங்கள் எல்லாமே வந்து ஒரு தாழ்ந்த பிரிவினர்களுக்காக தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றாங்க. அப்ப மனிதர்களில் சிலர் சத்துவ குணத்தில் செலுத்தப்படுகின்றனர், வேறு சிலர் ரஜோ குணத்திற்கும் மற்றவர்கள் தமோ குணத்திற்கும் கீழ்ப்படிந்தவர்களாக உள்ளனர். எந்த பிரிவை சேர்ந்த மனிதரும் புராணங்களை நன்கு பயன்படுத்திக் கொண்டு இழந்துவிட்டு தங்களது உண்மையான நிலையை படிப்படியாக திரும்ப பெற்று வாழ்வின் கடினமான போராட்டத்தில் இருந்து வெளியேற வாய்ப்பு அளிக்கும் வகையில் புராணங்கள் பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ சூத்த கோஸ்வாமி புராணங்களை கற்றறியும் முறையை காட்டுகிறார். வேத இலக்கியங்களையும் புராணங்களையும் போதிக்க விரும்புபவர்கள் இவ்வழியை பின்பற்றலாம். ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பாக பௌதீக சிக்கலிலிருந்து நிரந்தரமாக வெளியேற விருப்பம் கொண்டவர்களுக்காகவே எழுதப்பட்ட குறையற்ற புராணம் ஆகும். இல்லையா, வந்து நம்ம இதுல இருந்து வெளியே வரணும், இந்த துன்பத்திலிருந்து யார் ஒருவர் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும். இது ஏன்னா பௌதிக சிக்கல் இல்லை, இந்த பௌதிக உலகமே துன்பங்கள் நிறைந்த இடம்.
இன்னும் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, இந்த பௌதிக உலகத்தில் நாம் துன்பத்தில் சிக்கிக் கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரியாத அந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே மாட்டிட்டு இருக்காங்க. பாருங்களேன், கலியுகத்தினுடைய நிலை அந்த மாதிரி ஒரு நிலை. நான் இந்த பௌதிக உலகத்தை பொறுத்தவரை எப்படின்னா, பிரம்மாதேவி அவங்களுடைய பிரார்த்தனை சொல்லும் போது ஒவ்வொரு அடியும் ஆபத்துகள் இருந்தாக இருக்கு. எந்த நேரத்தில் எந்த விதமான ஆபத்து நம்மை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. எது வேணாலும் வரலாம். ஆனா இதை கூட உணராத அளவுக்கு மக்கள் அவ்வளவு அறியாமையில் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க. இது அப்ப யார் இப்ப இங்க பௌதிக உலகம் சிக்கல்கள் இணைந்தது, துன்பங்கள் இணைந்தது அப்படின்னு சொல்லி உணரும் போதுதான் அதுல இருந்து வெளியிடுவதற்கான வழியை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனா துன்பத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியே அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப யார் ஒருவர் இதை புரிந்து கொண்டு இதை பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்லும் போது அங்க சொல்றாங்க, ஒருத்தர் நல்லா அனுபவித்து புரிந்த பிறகு இந்த பௌதிக உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, இந்த பௌதிக உலகத்தில் வெறும் துன்பம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா அனுபவித்து உணர்ந்த பிறகு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா என்ன, இந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழி அவங்களுக்கு தெரியாது. அந்த வழிதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டது. இது இந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் படிப்பதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஸ்ரீமத் பாகவதத்தை யாரு படிக்கிறார்களோ கண்டிப்பாக இந்த உலக தற்காலிகமான இந்த மாயையான சூழ்நிலையை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா.